இந்த வீடியோல நம்ம 2 பிளவுஸ் கிராஸ் கட்டிங் போட போறோம். அது எப்படி ஒரே நேரத்துல 2 பிளவுஸ் கிராஸ் கட்டிங் போடுறதுன்னு நம்ம அந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த பிளவுஸ் சுற்றளவு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இதுதான் அளவு பிளவுஸ். இதை நம்ம முதுகு பக்கம் தான் நம்ம சுற்றளவு எடுக்கணும். அதுக்கு பிளவுஸ் இதே போல கரெக்டா எடுத்து விரிச்சு வைக்க கூடாது. கரெக்டா அது எந்த பொசிஷன்ல இருக்குதோ அதை அப்படியே நீட்டா எடுத்து வச்சிடுங்க. வச்சுட்டு தான் நம்ம அளவு பார்க்கணும். அது நார்மல் கட்டிக்கா இருந்தாலும் இந்த மாதிரி தான் சுற்றளவு பார்க்கணும். இந்த ஆம் ஹோல் டு இந்த ஆம் ஹோல் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இதுக்கு 20 இன்ச்சு இருக்குது. 20ல பாதி 10 தான் நம்ம எடுக்கணும் சுற்றளவாட்டு. 10 கூட நம்ம 2 இன்ச்சு தையலுக்காக எக்ஸ்ட்ரா எடுக்கணும். 12 10 2 12. அதை நான் எடுத்து வச்சிருக்கேன். 12 இன்ச்சு வச்சிருக்கேன் எடுத்து. இனி நம்ம உயரம் சுற்றளவு 10 + 2 12 எடுத்தாச்சு. நம்ம இனி பிளவுஸ்ல உயரம் பார்க்கணும். பேக் சைட்ல ஒரு டாட் இருக்கும், முதுகு டாட் இருக்கும்ல, அந்த டாட்ல இருந்து ஷோல்டர் வரைக்கும் டேப் இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து பிடிச்சுதான் வைக்கணும். 15 இருக்கு. ஆனா அரை இன்ச்சு அவங்க உயரம் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. அப்ப 15 கூட அரை சேர்த்தா 15.5 இன்ச்சு அவங்களுக்கு உயரம் வேணும். இப்போ நமக்கு உயரம் 15.5. மடிச்சு தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். 15.5யும் 2 17.5 இன்ச்சு உயரம் வேணும். அந்த 17.5 இன்ச்சு உயரத்தை வைப்போம். பாருங்க 17.5. நான் அதையும் எடுத்துதான் வச்சிருக்கேன். இந்த பக்கமும் அதே போல 17.5. இதே போல நீங்களும் பாருங்க 2 பிளவுஸ் இருக்கு. ஒண்ணுக்குள்ள ஒண்ணாங்க வச்சிருக்கேன். இது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வைக்கும் போது நமக்கு 3 பிளவுஸ் 4 பிளவுஸ் வரைக்கும் இந்த மாதிரி நீங்க கட் பண்ணலாம். இது நான் எப்படி கட் பண்ணா அதே நீங்க பார்த்து வச்சுட்டு நீங்க 3 4 வரைக்கும் கட் பண்ணலாம். அதுக்கு மேல நம்ம கத்திரி கட் பண்ணாது. அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்ப 2 பிளவுஸ் இருக்கு. அதை அப்படியே நான் கரபாகத்தை போட்டுட்டு சுற்றளவு 10 + 2 12, உயரம் 15.5 + 2 மடிப்புக்காக அப்படி சேர்த்து 17.5 உயரமும் நான் எடுத்து கரெக்டா வச்சிருக்கேன். இனி இதுல நம்ம கிராஸ் கட்டிங் ஃபர்ஸ்ட் பேக் பார்த்து கட் பண்ணணும். நம்ம அதுக்கு ஷோல்டருக்கு நமக்கு எவ்வளவு தைப்போம், ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தைப்போம். அதுக்கு ஒரு லைன் போட்டு வச்சுக்கலாம். பிளவுஸ் பாருங்க சைடு ஜாயிண்ட் இருக்குல்ல, 2 சைடும் ஜாயிண்ட ஒன்னா இப்ப மடக்கி பிடிங்க. 2 ஜாயிண்ட இதே போல கரெக்டா மடக்கி பிடிச்சி நீங்க ஒரு ஊக்கோ பின்ன ஏதாவது நீங்க மடக்கி போட்டுடுங்க. இந்த பிளவுஸ் நம்ம கரெக்டா மடக்கி வச்சா அப்படியே இருக்கும். இந்த கிளாத் கரெக்டா இருக்கக்கூடிய கிளாத் தான். சில கிளாத் நம்ம மடக்கினாலும் கரெக்டா வராது. அந்த கிளாத்துக்கு மட்டும் நீங்க ஊக்கு போட்டுடுங்க. இந்த மாதிரி கிளாத் எல்லாம் நம்ம எப்படி மடக்கி வைக்குமோ அதே போல அப்படியே இருக்கும். இப்போ நம்ம கரெக்டா நீட்டா மடக்கி வச்சுங்க பாருங்க. இதுவும் கரெக்டா எடுத்துக்கணும். எல்லா அளவும் இதே போல கரெக்டா எடுத்து வச்சுட்டு நீங்க பின் போடணும். இந்த இடத்துல ஒண்ணு போடணும், இந்த இடத்துல ஒண்ணு போடணும், இந்த இடத்துல இப்படி 3 இடத்துல நீங்க பின்னு போட்டு விடுங்க. நான் பின்னு போடல. தையலுக்கு நம்ம அரைஞ்சு கீழே அரைஞ்சில கொஞ்சம் குறைவாதான் வச்சிருக்கேன். நான் தைக்கிற அளவு கணக்கு. நீங்க அரைஞ்சு தைச்சீங்கன்னா அரைஞ்சு கீழே லைன் போடுங்க. நான் 1/4 இன்ச்சு கொஞ்சம் கூட தான் தைப்பேன். அதுக்கு கணக்கு நான் ஒரு லைன் போட்டு வச்சாச்சு. இந்த லைன் மேலதான் இந்த ஷோல்டரை கொண்டு வைக்கணும். இந்த கழுத்து இருக்கு பாருங்க, இந்த கழுத்து பேக் சைடு கழுத்து, இந்த சைடு கீழே அடிபாகம் கொஞ்சம் கிராஸ்ல தான் இருக்கும். ஏன்னா இதுல 2 டாட் பிடிக்கும்ல, அதனால அதை கொஞ்சம் கிராஸ்ல தான் வைக்கணும். அப்படி வச்சு எடுத்தாதான் நமக்கு இந்த அளவும் கரெக்டா வரும். இல்லைன்னா நீங்க இதை கொண்டு இப்படி வச்சீங்கன்னா, இதை நீங்க சமமா வச்சீங்கன்னா ஷோல்டர் எங்க போய் இருக்கு பத்தியல. அதனால அப்படி வைக்க கூடாது. இப்படி கொஞ்சம் கிராஸ்ல தான் வைக்கணும். இப்ப நம்ம டாட் பிடிப்போம், அதனால அது கணக்கு பண்ணி கொஞ்சம் கிராஸ்ல வச்சாதான் நமக்கு இது கரெக்டா வரும். அந்த ஷோல்டர் வைக்கும்போது தான் நமக்கு எல்லா அளவுமே ஃபர்ஸ்ட் கரெக்டா வரும். வச்சாச்சா கரெக்டா இந்த இடத்துல பேக் சைடு கழுத்து இருக்கணும். இந்த லைன் போட்டிருக்கிற இடத்துல ஷோல்டர் இருக்கணும். இதே போல கரெக்டா அப்படியே வச்சுட்டு இனி நம்ம மார்க் பண்ணலாம். அது இது மடிச்சு தைச்சிருக்கு. அப்போ நீங்க 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி மார்க் பண்ணுங்க. அதே போல பாருங்க 2 கழுத்துமே நமக்கு தெரியுது. அதையுமே மார்க் பண்ணிடலாம். நமக்கு பாருங்க 2 கழுத்துனா இருக்கு பாருங்க. 2 கழுத்தையுமே நம்ம மார்க் பண்ணலாம். அப்பதான் இந்த கிராஸ் கட்டிங் ஈஸியா இருக்கும். 2 கழுத்து என்ன இருக்கு, அதுக்கு நேரா ஒரு மார்க் பண்ணிடலாம்.
இவங்க ஃப்ரெண்டு கழுத்துமே ரொம்ப விரிவாதான் போடுவாங்க. ஆனா நீங்க ஃப்ரெண்டு கழுத்தையும் மார்க் பண்ணாலும் மார்க் பண்ணிடலாம், அப்போ ஈஸியா இருக்கும். ஃப்ரெண்டு கழுத்து கொஞ்சம் தாழ்ந்து இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம ஃப்ரெண்டு கழுத்தையும் மார்க் பண்ணியாச்சு. அடுத்த பேக் கழுத்தையும் மார்க் பண்ணும். சரிதா உங்களுக்கு? என்ன இருக்கா ஃப்ரெண்டு கழுத்து, அதையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அப்படியே அங்க பாருங்க பேக் கழுத்து. பேக் கழுத்துக்கும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல தையலுக்கு வேணும்ல, அதுக்காக 1/4 இன்ச்சு மேல மார்க் பண்ணிடுறேன். ஃப்ரெண்டு கழுத்து நான் ஒட்டி தான் மார்க் பண்ணிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் கழுத்து கீழே எவ்வளவு தாழ்ந்து வந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆனா மேல போகக்கூடாது. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கீழே தாத்த வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. மேல போனாதான் பிரச்சனை, நமக்குன்னு கீழே தாத்துங்க. அதனால ஒட்டி ஃப்ரெண்டு கழுத்துக்கு மேல ஒட்டியே மார்க் பண்ணிட்டேன். பேக் கழுத்துக்கு 1/4 இன்ச்சுக்கு மேல தூக்கி மார்க் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம 2 கழுத்துமே நம்ம மார்க் பண்ணி வச்சு, ஷோல்டர் மார்க் பண்ணி வச்சு, இனி இந்த பக்கம் கை பக்கம் பாருங்க, இந்த ஜாயிண்ட் தெரியும், கை ஜாயிண்ட் தெரியும். அதுல இருந்து ஒரு ஜாயிண்ட்ல இருந்து 1/4 இன்ச்சுக்கு அதிகமா மார்க் பண்ணுங்க. இந்த சைடு அடிச்சு வச்சிருக்கனால 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அதே போல சைடு இந்த ஜாயிண்ட் தெரியும், கை ஜாயிண்ட், கை ஜாயிண்ட்ல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிருங்க. 1/4 இன்ச்சு கொஞ்சம் கூட மார்க் பண்ண, ரொம்ப 1/4 இன்ச்சு ரொம்ப சின்னதா வரும், கொஞ்சம் கூட மார்க் பண்ண. இப்ப இந்த மார்க் பண்ணியாச்சு, இதுவும் மார்க் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் கழுத்துக்கு மார்க் பண்ணியாச்சு, பேக் கழுத்துக்கு மார்க் பண்ணியாச்சு. அப்படியே இந்த சுற்றளவு பாருங்க, இது அப்படியே இருக்கு, இதை மார்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து கை கட்ட கை, அப்ப நமக்கு இந்த கை அடிக்கை இருக்கு பாருங்க, இந்த அளவை எடுத்தா கரெக்டா இருக்கும். அதை இப்படி வைக்கணும். இந்த கை கட்ட கையா இருக்கிறதுக்கு வந்து நீங்க ஆம்ஹோல் இதே அளவு இப்படி இப்படி கரெக்டா வச்சு பார்க்கும்போது இந்த இடம் எதுல வரும்னு பாருங்க. கை அடிக்கை சுற்றளவுக்குல அது ஆம்பூலா வச்சுக்கலாம். இனி நம்ம அளவை எடுத்துட்டு இது எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். கரெக்டா பாருங்க, 6 இருக்கு. சரியா? உங்களுக்கு 6 இருக்கு. அதே 6 இந்த பக்கம் வைங்க. யாருக்குனாலும் சரி கட்டக்கை அளவு தந்தாங்கன்னா நீங்க இந்த ஆம்பூல் சுற்றளவுக்கு அதே கைய அடிக்கை அளவை வைங்க, கரெக்டா இருக்கும். 6 அப்படியே வச்சுட்டு நான் டேப்பை எடுக்கல, அதை அப்படியே பாதியா மடிச்சு ஒரு மார்க் பண்ணிருங்க. அதே போல இந்த பக்கமும் அதை பாதியா மடிச்சு ஒரு மார்க் பண்ணிருங்க. இந்த சென்டர்ல வந்து இது 10 இன்ச்சு சுற்றளவு சொன்னேன், அப்போ இது 40 இன்ச்சு, 40 சைஸ் பிளவுஸ். 40 சைஸுக்கு எல்லாமே இதுல ஒரு 1.25 வைக்கணும். 1.5 வைக்கலனாலும், நல்லா குண்டா இருந்தாங்கன்னா 1.5 வைக்கலாம். இப்போ ரொம்ப குண்டு இல்லாதவங்களுக்கு, கொஞ்சம் மீடியமா இருக்கவங்களுக்கு வந்து இந்த இடத்துல கிராஸ் வந்து 1.25 வைங்க. நான் இதுக்கு 1.25 தான் வச்சிருக்கேன். இப்போ 40க்கு மேல 42, 44 அப்படி எல்லாம் போச்சுன்னா நமக்கு 1.5 வைக்கலாம். இது அவ்வளவுக்கு கிடையாது, அதனால நான் வந்து 1.25 தான் வச்சிருக்கேன். இனி என்ன பண்ணணும், இது இந்த மார்க்கு, இது இந்த 3 சேர்த்து ஒரு வளைவு கொடுக்கணுங்க பாருங்க. இது வந்து இதுக்கு வந்துட்டு அப்ப இன்னும் மார்க் வச்சிருக்கோமே இதுக்கு வரணும். இப்போ நம்மளுடைய ஆம்பூல் வளைவு கிடைச்சிடும். 3ஐயும் நம்ம மார்க் பண்ணாலே அந்த ஆம்பூல் வளைவு கிடைச்சிடும். இப்போ ஆம்பூல் வளைவு வரைஞ்சாச்சு. இது நம்ம சுற்றளவு 10 வச்சோம் இல்லையா, அது அப்படியே 10 எந்த இடத்துல வருதுன்னு பார்த்து அதுல ஒரு மார்க் பண்ணிடலாம். இந்த இடத்துல நம்ம இப்பவே கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணும் போதே இந்த இடம்லாம் சுற்றளவெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம்னா தைக்கும் போது ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம 10 சுற்றளவு தேவையில்ல, 40 அதையும் மார்க் பண்ணியாச்சு. இந்த சைடு நம்ம மார்க் பண்ணி வச்சோம், நம்ம வரையல. இது வந்து ஃப்ரண்ட் கழுத்து, அதுவே 8 இன்ச்சு இருக்கு. அதை அப்படியே நம்ம வளைய கொடுத்துக்கலாம். அவங்க எப்பவுமே இந்த ஃப்ரண்ட்ல வந்து ரொம்ப விரிவா வேணும்னு தான் ஆசைப்படுவாங்க, அதனால நம்ம நல்லா விரிச்சே வரைஞ்சிக்கலாம். நீங்க உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ரொம்ப விரிவு வேண்டாம்னா கொஞ்சம் குறுகலா வரைஞ்சுக்கிடுங்க. இந்த அளவு பிளவுஸ்காரங்க இந்த ஷோல்டர் வந்து சின்னதா போடதான் இப்போதைக்கு எல்லாரும் விரும்புவாங்க. இவங்களுக்கும் அதுதான், ஷோல்டர் வந்து சின்னதா வரணும். இப்ப நம்ம வந்து கொஞ்சம் விரிச்சு இப்படி வரைஞ்சாதான் இந்த அளவு சின்னதா வரும். இப்படி விரிச்சு போட்டாதான் அவங்களுக்கும் பிடிக்கும். கஸ்டமருக்கு என்ன பிடிக்குமோ நம்ம அதை தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரிதான் கட்டிங் பண்ண முடியும். இப்ப நான் இது ஃப்ரண்ட் கழுத்தாக வரைஞ்சி வச்சிருக்கேன், பேக் கழுத்தும் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ இந்த பேக் இது இந்த லைனை அப்படியே கொண்டு வந்து இந்த பேக் கழுத்துலயும் விட்டுடலாம். இப்ப 2 கழுத்தையும் வரைஞ்சாச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் கட் பண்றது முன்னாடி இருக்கிறது ஃப்ரண்ட் கழுத்து தான் முன்னாடி இருக்கு, இதைதான் நம்ம கட் பண்ணணும். அப்பன்னா கிராஸ் கட்டிங் போடும்போது நமக்கு முன் கழுத்து தான் தேவைப்படும். இதை கட் பண்ணி நம்ம எடுத்து ஈஸியா எப்படி கட் பண்ண போறோம்னு நீங்க இந்த வீடியோல பாக்குறீங்க. இப்போ இனி இதுல 1 இன்ச்சுக்கு ஒரு கிராஸ் லைன் போட்டுடுங்க. இது எதுக்குன்னா இந்த கழுத்து வந்து ரொம்ப அவங்களுக்கு கீழே இறக்கமா வைக்கிறாங்க. சிலவங்களுக்கு வந்து கழுத்து மேல இருக்கும், அவங்களுக்கு இந்த மாதிரி கிராஸ் போட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷோல்டர் லூஸ் வராது.
இந்த மாதிரி கழுத்து ரொம்ப கீழே இறக்கம் போட அவங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வரும். அது வராம இருக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கட்டிங்ல தான் அதை சரி பண்ணணும். அதுக்கு இப்படி நம்ம அளவுல இருந்து 1 இன்ச்சு கீழே ஒரு லைன் மாதிரி போட்டுடுங்க. இப்போ நம்ம இதை எப்படி கட் பண்றோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரண்ட் கழுத்தை தான் நான் கட் பண்ண போறேன். இனி கிராஸ் கட்டிங் போட்டதுக்கு அப்புறம் கடைசியா தான் அந்த பேக் கழுத்து நெக் வந்து கட் பண்ணணும். அது வரைக்கும் அந்த மார்க் பண்ணி தானே வச்சிருக்கோம், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது வரைக்கும் கட் பண்ணிட்டு இங்க பாருங்க, இது அப்படியே எடுத்துடணும். இனி இது அப்படியே இருக்கவே இதை கட் பண்ணலாம். இந்த நம்ம அளவு மார்க் பண்ணது இது வரைக்கும் இருக்குல்ல, இதை கட் பண்ணலாம். இது நம்ம லைனிங் வச்சு தச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அது வரைக்கும் இது இருந்துச்சுன்னா நமக்கு ஷோல்டர் லூஸ் வராது. அதுக்காக தான் இதை கட் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம விரிக்கும் போது அப்படி விரிஞ்சு வந்துடும். இது இருந்துச்சுன்னா விரியாது, கழுத்து விரியாது. நம்ம என்ன அளவு வச்சிருக்கோமோ அது அப்படியே இருக்கும். இந்த சைடு நம்ம 2 இன்ச்சு மடிச்சு தைக்கிறத கொட்டோம், அதை 2 இன்ச்சு மார்க் பண்ணிருங்க. எல்லாமே நம்ம அந்த கட்டிங்ல வந்து எல்லாமே பண்ணி வச்சிடணும். அப்படின்னா தைக்கும் போது வந்து நமக்கு அளவு பிளவுஸ் கூட தேவைப்படாது. சுற்றளவு பார்க்க மட்டும்தான் நான் தைக்கிற மெத்தட்ல வந்து பிளவுஸ் தைக்கிற வீடியோ பாருங்க. லாஸ்ட் மட்டும்தான் நான் அளவு பிளவுஸ் எடுப்பேன். அது வரைக்கும் நான் அளவு பிளவுஸ் எப்பவுமே அளவே பார்க்க மாட்டேன். எல்லாமே நான் இதுல கட் பண்ணி விட்டேன். சுற்றளவு கட் பண்ணி விட்டேன், இது கட் பண்ணிட்டோம், இது எல்லாமே நான் இதுல கட் பண்ணி இதனால எனக்கு அது தேவைப்படாது. அளவு பிளவுஸ் லாஸ்ட் வந்து சரி நம்ம தச்சிருக்கிறது சரியான்னு பார்ப்போம்ல, அப்பதான் தேவைப்படும். இனி இந்த வளைவை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த 10 இன்ச்சு சுற்று அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிச்சோம்ல, அதை இப்பவே நம்ம மடக்கி கட் பண்ணி விட்டுறணும். இப்பதான் நம்ம தைக்கும் போது இந்த இடத்துல ஜாயின் பண்ணும்போது கரெக்டா நமக்கு அளவு கரெக்டா வரும். இப்ப நம்ம பேக் சைடு கட் பண்ணியாச்சு, மடக்கி தைக்க 2 இன்ச்சும் கட் பண்ணி விட்டாச்சு, எல்லா அளவுமே மார்க் பண்ணியாச்சு. ஆனா பேக் சைடு உள்ள கழுத்தை நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சி வச்சிருக்கோம், தவிர கட் பண்ணல. அதை லாஸ்ட் நம்ம கிராஸ் கட்டிங் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை கட் பண்ணலாம். அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இனி நம்ம வந்து நேர் கட்டிங்னா இதே சுற்றளவு போதும். கிராஸ் கட்டிங்னா இது பத்தாது. என்ன பண்ணணும்னா துணியை கூட கொஞ்சம் இழுத்து போடணும். இழுத்து போட்டுட்டு இப்ப நமக்கு இதுல கைக்கெல்லாம் தேவைப்படும் துணி. நம்ம இந்த சென்டர்ல போட்டு கிராஸ் கட்டிங் போட்டோம்னா சில நேரங்கள்ல நமக்கு இந்த நீளம் 10,000 கைக்கு. அதனால ஒரு சைட்ல தான் நான் போடுவேன். ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து துணி எல்லாம் கரெக்டா வந்து கிடைக்கும். அதுக்காக பாருங்க, நான் இருக்கா இது ஒரு லாஸ்ட் எண்டு ரெண்டுமே வந்து ஒரே அளவு இருந்ததுன்னா நம்ம லாஸ்ட் இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கட்டையா இருக்கு இந்த துணி, இது கொஞ்சம் நீளமா இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா இதை தான் எடுத்துக்கணும். இதுதான் இந்த அளவுக்கு தான் இதை வைக்கணும். பார்த்துக்கணும் நமக்கு உள்ளடக்க துணி எவ்வளவுக்கு இருக்கு. ஏன்னா டபுளா தான் நம்ம கட் பண்ணோம். பிளவுஸ் ஒண்ணுன்னா பிரச்சனை இல்லை, 2 பிளவுஸ் நம்ம கட் பண்ணோம். அப்போ 2 பிளவுஸும் ஒரே அளவுல இருக்கான்னு நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வைக்கணும். இப்போ இது வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு, இது கொஞ்சம் இந்த துணி கொஞ்சம் அதிகமா இருக்கு. நமக்கு தெரியும் இது வரைக்கும் தான் இருக்கு அப்படி தெரியும்ல, அந்த இடத்துல இதை வைங்க, கிராஸ்ல வைங்க. இப்படி ஒரு சைடு இந்த முக்கோணமா இருக்கு, இந்த சைடு வைக்கும்போது நமக்கு ஃபுல் கிராஸ் கிடைக்கும். அந்த இடம் வரைக்கும் வரும். நம்ம வந்து இப்படியே வரைஞ்சிக்கலாம். நம்ம இப்ப எப்படி இருக்கோ இந்த கழுத்து அதை அப்படியே நம்ம எப்படி இருக்கோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கும் பாருங்க, அதை அப்படியே வரைஞ்சி எடுத்துடலாம். துணி இருக்கிறத பொறுத்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளி எல்லாம் வைக்கலாம். பார்த்துதான் நீங்க கரெக்டா தான் கட் பண்ணி எடுக்கணும். இனி நம்ம மார்க் பண்ணலாம். இது எப்படி வரைஞ்சி வச்சிருக்கோங்க, நம்ம ஃப்ரண்ட் கழுத்து இதுல நம்ம கட் பண்ண வச்சிருக்கனால நமக்கு ஃப்ரண்ட் கழுத்து பார்க்கவே வேண்டாம். அதனால அதை அப்படியே வரைஞ்சிக்கலாம். ஷோல்டர், ஆம்போல் எல்லாமே இதுல இருக்க அளவா நம்ம அப்படியே மார்க் பண்ணிடலாம். சுற்றளவு
ஃப்ரண்ட் கழுத்தும் நமக்கு அளவு பார்க்கண்டா, நம்ம இப்ப ஃபர்ஸ்ட்லயே பார்த்தனால ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து இதை எப்படி மடக்கிடுங்க. மடக்கிட்டு இந்த லைனை நேரா ஷோல்டர் வரைக்கும் இழுத்துட்டுருங்க. சரியா, இப்படி இழுத்துட்டுறணும். இப்போ ஃப்ரண்ட் கழுத்து வரைஞ்சாச்சு, ஆம்பது வரைஞ்சாச்சு. இனி எல்லாமே வரைஞ்ச பிறகு நம்ம இந்த துணியை எடுக்கிறோம்னா நமக்கு பட்டி வரையணும்ல, அதுக்காக இந்த துணியை எடுத்துடணும். எல்லாம் இதே போல வரைஞ்சிட்டு இந்த இடத்துல மட்டும் 1/4 இன்ச்சுக்கு வளைய கொடுக்கணும். ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் பீஸ், அதனால இந்த ஒரு இடத்துல மட்டும் இந்த சென்டர் இருக்கும் பாருங்க, அதுல மட்டும் இவ்வளவு இடத்துக்கு கொடுத்தா போதும். மேல இருந்து கொடுக்கணும் தேவையில்ல, இந்த லாஸ்ட் வரைக்கும் போகணும்னு தேவை கிடையாது, கொஞ்சம் கொடுத்தா போதும். இப்ப இந்த வளைய கொடுத்தாச்சு. இனி ஃப்ரண்ட்ல டாட் பிடிக்கணும். டாட்டுக்கு எவ்வளவு மெயின் டாட்டு எவ்வளவு நீளம் இருக்குன்னு அளவு பிளவுஸை இப்படி பாருங்க. மெயின் டாட் இருக்கா, அதை அப்படி பிடிங்க. பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இந்த டாட்டுக்கு உயரம் இருக்கு பாருங்க, நிப்பிள் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த நிப்பிள் பாயிண்ட இப்படி கையில பிடிச்சிக்கிடுங்க. பிடிச்சிட்டு இந்த ஷோல்டர் இருக்கு பாருங்க, அதையும் பாதியா மடக்கி பிடிங்க. பிடிச்சிட்டு இந்த நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கும் போதெல்லாம் ஷோல்டர், அதுல அப்படியே கரெக்டா ஒரு சென்டர் பார்த்து வைங்க. டேப்ல கூட நீங்க அளந்துக்கலாம். இது இங்க இருக்கா 3 ரேஞ்ச் இருக்கு. அந்த டேப்பை அப்படி பாதியா மடக்குங்க. மடக்கணும்னா ஒரு சென்டர் காணும், கொஞ்சம் மடக்கணும். சென்டர் வருதா, இந்த இடத்துல இதே போல இந்த ஷோல்டரையும் மடக்குங்க. அளவு ஷோல்டரை மடக்கி இந்த நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும் இதுல வைங்க. வச்சுட்டு என்ன பாருங்க, இது இந்த டாட்னு உயரம் இருக்கு பாருங்க, அதை தான் நிப்பிள் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு தெரியாம கூட இருப்பியா, அதனால ஃபர்ஸ்ட் அதை மார்க் பண்ணிடலாம். இங்க ஒரு கை வச்சு அதை பிடிச்சுக்கிடுங்க. பிடிச்சிட்டு இதுக்கு நேர ஸ்ட்ரைட்டா தான் வரணும். இந்த ஷோல்டருக்கு நேரம் அந்த டாட் பிடிச்சாதான் நமக்கு அந்த டாட் கரெக்டா வரும். அந்த இதுலதான் நிப்பிள் பாயிண்ட் வருது. அப்ப அதுல மார்க் பண்ணியாச்சு. இனி அதை அப்படியே ஒரு விரல் வச்சு பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்டு இது உயரம் பார்க்கணும். அதுக்கு இந்த டாட்டுக்கு உயரம் மெயின் டாட் என்ன இருக்கு பாருங்க, டாட்ல நம்ம கீழே தையல் வரைக்கும் எடுக்கணும். இழுத்து பிடிச்சி வரும், இது வரைக்கும் வருது. இப்ப இந்த உயரம் எவ்வளவுன்னு நம்ம பார்க்கணும். இந்த டாட்டுக்கு மொத்த உயரம், அப்பதான் நமக்கு பட்டிக்கு உயரம் எடுக்க முடியும். இப்ப நம்ம சென்டர்ல மார்க் பண்ணி தெரியுமா, அதுல வந்து இது எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 14 இருக்கு. இதுக்கு உயரம், பட்டிக்கு உயரம் 14 இருக்கு பாருங்க. இப்ப இது 14ன்னா அப்படியே இந்த டேப் கொண்டு வாங்க. 14ல 1.5 கழிச்சிருங்க. இப்ப என்ன வரும், 12 தான் வரும். இன்னும் 12 இருக்கா, இதுக்கு நேரம் இதுல 12 14ல 13 வரும். என்ன இருக்கு, இந்த நேருக்கு வரும். இது வந்து 14 கூட தேவை கிடையாது. ஏன்னா கிராஸ் கட்டிங் போது ஒரு 1/2 இன்ச்சு குறைவா வைக்கதான் செய்யணும். உங்களுக்கு வந்து 14 போதும். ஒரு 1/2 இன்ச்சு நம்ம குறைச்சி வச்சுக்கலாம். இப்ப நார்மல் கட்டுங்கன்னா 14 வைக்கலாம். இது வந்து கிராஸ் கட்டிங், அதுவே இழுத்து கொடுக்கும். நமக்கு வந்து 14 போதும். 14ல 1.5 கழிச்சிருங்க. 1.5 கழிச்சா 12 வரும். அந்த அதுதான் இந்த லாஸ்ட்ல வைக்கணும். ஃப்ரண்ட் கழுத்து பக்கம் ஒரு மார்க் வைக்கணும் பார்த்தீங்களா, அது 12. அப்படி இல்லைன்னா நீங்க இந்த பிளவுஸ்லயே பாத்துக்கலாம். பிளவுஸ்ல என்ன மார்க் வரைஞ்சி வச்சிருக்கோமா, அது இடத்துல இப்படி வைங்க. இந்த கழுத்து ஃப்ரண்ட் கழுத்துல நம்ம வரைஞ்சாச்சு, அதனால அதை பார்க்க வேண்டாம். நீங்க இந்த லாஸ்ட் எண்ட் இருக்கு, அதுல இப்படி வைங்க. வச்சுட்டு பட்டிக்கு ஜாயிண்ட் என்ன வருது பாருங்க, என்ன இருக்கு பட்டி ஜாயிண்ட், அதுல இருந்து 1 இன்ச்சு நீங்க கீழே வச்சா போதும். 1 இன்ச்சு ஒரு 1.25 இன்ச்சு போல வைக்கலாம். என்ன வச்சிருக்கா, இதனால 1 இன்ச்சுலயே மார்க் பண்ணிருங்க. 1 இன்ச்சுல இப்படி கீழே வச்சா போதும், கரெக்டா இருக்கும். இப்ப இந்த 1 இன்ச்சு இந்த 14 இதுல வச்சிருக்கோம். 14 முக்கியமான அளவு, அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். 14 என்ன இருக்கா, இந்த வளைவு வந்து இந்த 14க்கு வரணும். அப்படியே இந்த 14க்கு வரணும். வந்துட்டு இந்த சைடு பாருங்க, பிளவுஸ்லயே அளவு நான் உங்களுக்கு சொல்லி தந்துறேன். கை ஆம்புகள் இருக்கா, ஆம்புல இருந்து இது வரைக்கும் எடுக்க கூடாது. பட்டி ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, இது வரைக்கும் தான் நம்ம எடுக்கணும். இந்த பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் நமக்கு இவ்வளவு வருது. ஆனா இதுல இருந்து நமக்கு இங்க ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு, இதுல ஜாயின் பண்ணும்போது கை ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். அது இல்லாம இது வந்து 4 டாட் பிடிக்கக்கூடிய பிளவுஸ். பாருங்க, இந்த டாட்டு 4 இன்ச்சு போகும். அப்போ இதுல ஒரு 1/2 இன்ச்சு,
டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சு பிடிச்சும் போது நமக்கு மடக்கி பிடிக்கும்போது 1/2 இன்ச்சு வந்துடும். இதுதான் 1/2 1 இன்ச்சு கீழே நீங்க கூட 1 இன்ச்சு கீழே தாத்திக்கணும். இதுதான் அளவு. இப்ப இதை வந்து இதுல சேர்க்கணும். இப்படி இப்போ நம்ம பட்டிக்கு வளைவு கொடுத்தாச்சு. இனி இதுல வந்து மெயினான ஒரு மார்க் இதுல பண்ண வேண்டியிருக்கு. அதுவும் பிளவுஸ்ல தான் பார்க்கணும். இந்த பாருங்க, இந்த மெயின் டாட் இருக்கா, அதுக்கு இடைவெளி எவ்வளவு இருக்குன்னு அளக்கணும். ரெண்டே முக்கால் இருக்கு. 2.25 3 கிட்ட வந்துச்சு. 3ன்னு வச்சுருங்களா. இங்க பாருங்க, 3ஓட ஒரு பாயிண்ட் தான் குறைவா இருக்கு. நீங்க 3ன்னு வச்சு விடுங்க. நம்ம இதுல வந்து 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம 3 வைக்கணும். இதுல நமக்கு தையலுக்கு வேணும்ல, அது போக அது மார்க் பண்ணிட்டு 3 வைங்க. அதுக்கு வேற இது 40 சைஸ் பிளவுஸ்னால 1.5 இன்ச்சு நீங்க வைக்கணும். 1.5 இன்ச்சுல டாட் பிடிச்சாதான் கரெக்டா இருக்கும், கப் ஷேப் கரெக்டா இருக்கும். இப்போ மொத்தமா 3 இன்ச்சு வைங்க. சென்டர்ல 1.5 இன்ச்சு வரும். இப்போ இதுல இருந்து 3 இன்ச்சு வச்சுக்கிறீங்களா, மார்க் பண்ணியாச்சு. இது இந்த இடைவெளி, இந்த கேப்புக்குள்ள மெயின் டாட்டுக்கும் இதுக்கும் உள்ள இடைவெளி தான் இது, இந்த 3 இன்ச்சு. அதுக்கு பிறகு இது 3 இன்ச்சு எதுக்குன்னா நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு பிடிக்கும்போது 3 வந்துடும், அந்த 3. அப்புறம் இந்த டாட் உயரம் இருக்கு, மெயின் டாட் இப்படி இழுத்து பிடிச்சி வச்சு எடுக்கணும். எவ்வளவு இருக்குன்னு இது வந்து 2.5 தான் இருக்கு. இது 40 சைஸுங்கும் போது ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து தான் வைக்கணும். 3 இன்ச்சு வைப்போம். ஏற்கனவே சென்டர் டாட் புள்ளி வச்சிருக்கோம். 3 இன்ச்சு இது இப்படி ஸ்ட்ரைட்டா 3 இன்ச்சு. இது எப்படி வைக்கணும், இந்த சென்டர் பிளவுஸ்ல ஒரு சென்டர் வச்சிருந்தோம், ஷோல்டர்ல ஒரு சென்டர் வச்சிருந்தோம்னா அதுக்கு நேரா தான் இந்த டாட் பிடிக்கணும். அப்போ தான் டாட் கரெக்டா வரும். இங்க பாருங்க, 11 இன்ச்சுல வருது. டாட்டுக்கு உயரம் வந்து 11 இன்ச்சுல வருது. அது கீழே 3 இன்ச்சு இருக்கு பாருங்க. மொத்தம் 14 இன்ச்சு. அதில் 3 இன்ச்சு வந்து டாட்டுக்கு உயரம். அதை அப்படியே நீங்க மார்க் பண்ணிருங்க. இனி இதுல ஆம்போல் டாட்டு, இந்த இதுல எப்படி கிராஸ் வச்சிருக்கிறீங்களோ அந்த கிராஸ் அப்படியே ஸ்கேல் வச்சாலும் பரவாயில்ல, டேப் வச்சாலும் பரவாயில்ல, அப்படியே கிராஸ்ல வச்சுட்டீங்கன்னா இது ஆம்போல்ல போய் விடுவோம். அதுல இருந்து லைனை போட்டு விடுங்க. இப்படி லைன் போட்டு வச்சுடுங்க. லைன் போட்டுட்டு அது வந்து 4 இன்ச்சு எதுல வருதுன்னு புள்ளி வச்சிடுங்க. இப்போ இவ்வளவுதான் நமக்கு ஆம்போல். இதுக்கு நேரா போட்டீங்கன்னாலே ஆம்போல் டாட் வந்துடும். இந்த சைடு டாட், அதுக்கு என்ன பண்ண, டேப் அப்படி கரெக்டா வச்சுட்டு அப்படி பாதியா மடிங்க. பாதியா மடிக்கும்போது இந்த இடம் வருதா, இந்த உயரத்தை அப்படி டேப்ப வச்சுட்டு அப்படி பாதியா மடிச்சிருங்க. இது 4 இன்ச்சு தான் இருக்கு, நமக்கு பாதியா மடிக்கும்போது 2 இன்ச்சு வந்துருக்கு. இந்த 2 இன்ச்சுல இருந்து இது தையலுக்கு போக 1/4 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிருக்கோம். அதை விட்டுட்டு 3 இன்ச்சு வைங்க. 40 சைஸ் 3 இன்ச்சு கரெக்டா இருக்கும். இப்ப புரிஞ்சா, இந்த டாட்டு இது இது இந்த 3 டாட்டும் மார்க் பண்ணியாச்சு. 4 இன்ச்சு, இது 3 இன்ச்சு, இது 3, இது 3, இந்த உயரம் 3. இந்த உயரம் வந்து ஸ்ட்ரைட்டா ஷோல்டர்ல போய் முடியணும். அந்த அது கனெக்ட் பண்ணி தான் நீங்க வைக்கணும். அப்பதான் நம்ம வந்து தச்சு பிளவுஸ போடும்போது ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் ஷோல்டர் லூஸ் வரும். ஏற்கனவே இவங்களுக்கு ஃப்ரண்ட் கழுத்தே எவ்வளவுக்கு வருது பாருங்க, பேக் கழுத்து அளவுக்கு வருது. இந்த மாதிரி பட்டவங்களுக்கு கண்டிப்பா ஷோல்டர் லூஸ் வரும். அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஷோல்டர் கொஞ்சம் கிராஸா கட் பண்ணும்போது நீங்க ஒரு 1/4 இன்ச்சு போல கிராஸ்ல எடுத்துடணும். நம்ம இப்ப கட் பண்ணுவோம். எல்லாம் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு புரியலைன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எது புரியலன்னு கமெண்ட் பண்ணுங்க, அதை நான் உங்களுக்கு திரும்ப சொல்லி தரலாம். நான் இப்ப 2 பிளவுஸ் கட் பண்ணேன். நீங்க வந்து இப்ப 3 4 கூட கட் பண்ணலாம். எனக்கு இன்னும் கூட கட் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா உங்களுக்கு சொல்லி வரும்போது 4 பிளவுஸ் சேர்த்து போட்டா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கணும்னு தான் நான் 2 மட்டும் இருந்திருக்கேன். இப்ப நான் வந்து வீடியோ எடுக்காம தச்சோம்னா ஒரு 3 4 சேர்த்து போட்டுருவேன். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு அளவு உங்களுக்கு நான் சொல்லி தரேன். என்ன அளவுன்னா, இந்த பெரிய சைஸுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதை நீங்க இதுலயே பார்த்து விடணும். நிறைய பேருக்கு இது தெரியாது. இது முக்கியமான பாயிண்ட். இது
நம்ம என்ன டாட் இதுல மார்க் பண்ணிருக்கோம், இந்த இதுலதான் நம்ம அளவு வைக்கணும். அது எதை வைக்கணும்னா இந்த மெயின் டாட் இருக்கு பார்த்தீங்களா, மெயின் டாட்டை அப்படியே இதுல கொண்டு வைங்க. இப்படி வச்சுட்டு இதை ஒரு கையெழுத்து பிடிச்சிருங்க. பிடிச்சி இந்த அளவு இருக்கு பாருங்க, இதை அப்படியே வைங்க. இப்படி வச்சு ஐயோ இது என்னாச்சு, அப்படி தூக்கிட்டு ஒரு துணி இது முக்கியமான அளவு உங்களுக்கு சொல்லித்தரலாம். அதுக்கே பொருட்களை போல இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. இதுல நம்ம டாக்டருக்கு பாருங்க, இந்த டாட் அப்படியே வைங்க. வச்சுட்டு இந்த அளவு இதுக்குதான் நான் சொல்ல வரேன். நம்ம இது வரைக்கும் தான் போட்டிருக்கோம், ஆனா இவங்களுக்கு இது பத்தாது. இதெல்லாம் கொஞ்சம் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. அதனால என்ன பண்ணணும், இந்த குண்டா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு இதுல இருக்க அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா வருது இல்ல, அப்ப கொஞ்சம் வெளியில வரைக்கும் போகணும். ஒரு 1/2 இன்ச்சு வெளியே போயிட்டு அதை அப்படி இந்த வெஜ் ஆத்தணும். இப்படி இந்த அளவை நீங்க இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லா பிளவுஸுக்கும் இது வராது, ஆனா நீங்க எல்லா பிளவுஸுக்குமே நீங்க வச்சு பாத்தீங்கன்னா நல்லது. இது பெரும்பாலும் குண்டா இருக்கவங்களுக்கு அளவு பெரிய சைஸ் பிளவுஸுக்கு இந்த மாதிரி வரும். வரும்போது கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்துடுங்க. இது நம்ம இப்படி எடுக்காம இருந்தா நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு பத்தாத மாதிரி வரும். அதே உங்களுக்கு தெரியும் நம்ம தப்பே பண்ணல, ஆனா நமக்கு இப்படி வருதுன்னு யோசிப்பியா, நானுமே யோசிச்சிருக்கேன். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப நம்ம அதை பார்க்காம கட் பண்ணிடலாம், சமமா போட்டு கட் பண்ணலாம். கட் பண்ணா சொன்னோம்னா ஜாயின் பண்ணும்போது துணி பத்தாம இருக்கும். இதை கட் பண்ணி விட்டுலாம். இதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டாதான் தைக்கும் போது ஸ்பீடா தைக்க முடியும். இதை கட் பண்ணியாச்சு. இந்த சென்டர்ல மார்க் பண்ணிருக்குங்களா, அதை கட் பண்ணுங்க. எங்கெங்க நமக்கு கட் பண்ண வேண்டியது இருக்கோ எல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இப்பதான் நம்ம தைக்கும் போது ஈஸியா இருக்கும். இதுல ஒரு கட் பண்ணிடலாம். அப்பந்தான் நமக்கு மடக்கி பிடிக்கிறதுக்கு கரெக்டா தெரியும். இனி சைடு ஜாயிண்ட் அதையும் ஒரு நம்ம அளந்தே பாத்துருவோம். 10 இன்ச்சு தானே நமக்கு தேவை. கொஞ்சம் முன்னாடி வருது, கொஞ்சம் தள்ளி. எல்லாமே கரெக்டா தான் அளந்து வைக்கணும். கரைஞ்சி அரைஞ்செல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம்னா கடைசியில் லூஸா வந்துடும். அதனால பிளவுஸை பொறுத்தளவு எல்லா அளவுமே நீங்க கரெக்டா எடுத்தா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். இப்போ இதை கட் பண்ணியாச்சு, இது எல்லாமே ஃபுல்லா கட் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, ஷோல்டர்ல கிராஸ்ல போட்டு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இது நேரா கட் பண்ணுங்க. நேரா கட் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப கழுத்து இறக்கம் கூடுதலா இருக்கு, அதனால கிராஸ்ல கட் பண்ணணும். இல்லைன்னா ஷோல்டர் லூஸ் வரும். அவ்வளவுதான். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு இது கிராஸ் கட்டிங் எடுத்தாச்சு. இனி நமக்கு கை கட் பண்ணணும். கை கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பட்டி கட் பண்ணணும். துணி எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் கட் பண்ணணும். ஏன்னா கிராஸ் கட்டிங் பொறுத்தளவுல துணி ஒரு சில நேரம் நமக்கு பத்தாம போகும். எல்லாம் பீஸ் பீஸா போயிடும் கிராஸ் கட்டிங்னா. ஒரு கை மட்டும் தனியா எடுப்போம். நேர் கட்டிங்னா இப்படி வராது. கரெக்டா நம்ம சமமா கட் பண்ணோமா எல்லா பீஸுமே கரெக்டா கிடைக்கும். கிராஸ் கட்டிங்னாவே நம்ம துணி கொஞ்சம் விட்டு விட்டாதான் இருக்கும். அதனாலதான் நம்ம மெயினா நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு லாஸ்டா நம்ம பட்டி கட் பண்ணணும். பட்டி கட் பண்ணி துணி பத்தலன்னா கூட நமக்கு பிரச்சனை இல்லை, ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி லைனிங் தானே மெயின் கிளாத்ல எடுத்துடலாம். நேர் கட்டிங்கன்னா பீஸ் நேரம் அழகா கிடைக்கும். இனி நமக்கு 2 பீஸும் தனித்தனியா எடுத்தாச்சு. 2 கை வெட்டணும்ல, அப்ப 2 கையும் நம்ம எப்படி அதுக்கு உள்ளுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சோமோ அதே மாதிரிதான் கைக்கும் வைக்கணும். இப்போ ஒண்ணு என்ன இருக்கா, இன்னொன்னு இது வச்சிடுங்க. அதை இப்படி பாதியா மடிக்கணும். பாதியா மடிச்சதை கூட ஒரு மடிக்கணும்.
4 மடிப்பா மடிக்கணும். எல்லா பிளவுஸுக்குமே இதே போலதான் மடிக்கணும். கிராஸ் கட்டிங்கிறது ஃப்ரண்ட்ல மட்டும்தான் கிராஸ் கட்டிங். ஆனா பிளவுஸ் கிராஸ் கட்டிங்னா எல்லாமே கிராஸ் போடுவாங்கன்னு நினைச்சிடாதுங்க. சிலவங்களுக்கு தெரியாது. இப்ப பெரும்பாலும் எல்லாத்துக்குமே தெரியும். தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ நமக்கு இது லைனிங் பிளவுஸுக்குள்ளதுதான். அதனால அடியில வந்து நமக்கு 4 இன்ச்சு தான் நமக்கு தேவை. அதனால 4 இன்ச்சுல லைனை போட்டுருவோம். அடுத்தது ஹலோ பிளவுஸோட கையை எடுப்போம். இப்படி அடிக்கையை கரெக்டா பிடிச்சிட்டு இதுல இருந்து மேல உயரத்தை அப்படியே பிடிக்கணும். பிடிச்சி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அடிக்கை அதுல வைக்கணும். மார்க் பண்ண இடத்துல அடிக்கையை வச்சு இப்படி பிடிச்சிட்டு உயரத்தை பார்க்கணும். இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேல மார்க் பண்ணிருங்க. இதுதான் உயரம். அதே போல இப்படியே எடுத்து நான் அடிக்கை பாருங்க, உயரம் மார்க் பண்ணியாச்சு. நான் அடிக்கை எந்த இடத்துல இருக்கோ அதை ஒட்டி ஒரு மார்க் பண்ணணும். அப்புறம் நமக்கு ஒரு 2 இன்ச்சு 1/2 இன்ச்சு எவ்வளவு நமக்கு தேவை அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருங்க. அப்புறம் கைக்கு வளைவு கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த ஜாயிண்ட் உங்களுக்கு இந்த கை ஜாயிண்ட் இருந்துச்சு தெரியும் உங்களை பார்த்தா. அது இந்த ஜாயிண்ட் பண்ணி முடியும் பாருங்க, அதுல இருந்து 4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணிருங்க. இப்படி ஒரு மார்க் பண்ணுங்க, துணியை ஒட்டி ஒரு மார்க் பண்ணுங்க. இப்படி ஒரு மார்க், இப்படி ஒரு மார்க். இதுல இருந்து நமக்கு எவ்வளவு துணி வேணுமோ அதை நம்ம விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இது சைட் ஜாயின் பண்றதுக்கு விட்டுக்கலாம். இது எப்படி வளைவு கொடுக்கணும்னு பாருங்க. 2 இன்ச்சுக்கு நேரா மார்க் பண்ணிருங்க. அந்த நேரா போயிட்டு திரும்ப நம்ம ஜாயிண்ட் தெரியுது பத்தி எல்லாம் நம்ம மார்க் பண்ணிச்சுக்குமே, இவ்வளவுதான். இப்படி மார்க் பண்ணா போதும். இனி இங்க பாருங்க, இதுல ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இந்த சைடு ஒரு 1 இன்ச்சு விட்டுருங்க. 1/2 இன்ச்சு விட்டாலும் போதும். நான் இந்த சைடு 1 இன்ச்சு, இந்த சைடு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். இனி இதுக்கு 2 இந்த மார்க் பண்ணதை அளந்து பார்க்கும்போது 7 இருக்கு. 7ல பாதி 3.5 மார்க் பண்ணிருங்க. மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணுங்க. 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு வரைக்கும் மார்க் பண்ணலாம். இது இப்படி வளைவு கொடுக்கலாம். இதுல போய் இதுல வரணும். இந்த மார்க்கு, இந்த மார்க்கு, இந்த 3 நம்ம இனி கட் பண்ணலாம். சென்டரா கட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து சைடு ஜாயிண்ட், அதையும் கட் பண்ணிட்டுருவோம். இனி இந்த இடத்துல நம்ம வளைவு கொடுத்துருக்கோம். ஆனா இதை கட் பண்ண கூடாது. ஏன்னா அங்க பாருங்க, துணி வந்து கொஞ்சம் இல்லாம இருக்கு. நம்ம இந்த இடத்துல நம்ம இந்த கிராஸ் அந்த பக்கம் எடுத்துட்டோம்னா துணி கரெக்டா இருக்கும். இதெல்லாம் நீங்க துணி கட் பண்ணும்போது கொஞ்சம் நோட் பண்ணிடுங்க. கட் ஆயிருக்கா, நம்ம அப்ப இந்த சைடு கிராஸ் எடுத்துட்டோம்னா இது கரெக்டா போயிடும். இப்படி அந்த சைடு கிராஸ் எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா நமக்கு அந்த கட்டிங் அதுக்குள்ள போயிடும். அந்த பக்கம் நான் அளவு சொன்னது, நீங்க அதே அளவு இந்த பக்கம் போடுங்க. நான் இங்க அளக்கல. பீஸ் பீஸா போயிட்டு இப்ப நமக்கு அது கரெக்ட் ஆயிட்டு பாருங்க. அந்த கட் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த பீஸ் இல்ல. இந்த மாதிரி பிளவுஸ் கட் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நீங்க பார்த்து வச்சிருக்கீங்க. இப்ப நம்ம கட் பண்ணியாச்சு. இனி எவ்வளவு துணி இருக்குன்னு பார்ப்போம். இதுலதான் நம்ம பட்டி கட் பண்ணணும். பச்சை துணியில தான் நிறைய இருக்கு. அதுல வந்து குறைவா இருக்கு. நம்ம இதுல பட்டி கட் பண்ணி உங்களுக்கு காட்டு. இதுக்கு நம்ம சுற்ற அளவு வந்து 10 + 2 12 எடுத்தோம். அதை அப்படியே நீளம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 இன்ச்சு குறைச்சி 11 இன்ச்சு வச்சுக்கிடுங்க. 12 எடுத்தோம்னா சுற்றளவு 1 இன்ச்சு குறைச்சி 11 இன்ச்சு எடுத்துக்கிடுங்க. இதுக்கு உயரம் நம்ம வந்து பிளவுஸ்ல நம்ம பார்ப்போம். ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணா வைக்கணும்.
ஒண்ணா வச்சுட்டு இதெல்லாம் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. இது வந்து இதுதான் நான் இதுல இருந்து நீங்க அளந்து பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த பிளவுஸுக்கு தேவைப்பட்டிருக்கு. எல்லா பிளவுஸும் இது தேவைப்படாது. இனி இதுல இருக்க உயரத்தை நீங்க பார்க்கணும். இந்த சைடு கூட பார்க்க வேண்டாம், இந்த சைடு நீங்க கண்டிப்பா பார்க்கணும். 4 இன்ச் இருக்கு. நான் வந்து பட்டி வந்து மடிச்சுதான் தைக்குவேன். ஈஸியா எப்படி தைக்கிறோம் அந்த மெத்தட் தான் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். பட்டி நம்ம இப்படி கீழே மடிச்சு தைப்போம்ல, அந்த பட்டிக்கு தான் நான் அளவு எடுக்கேன். இப்ப 4 இன்ச்சு இருக்கா, 4.25 இருக்கா, நம்ம ஒரு 5 வச்சிருக்கோம். உயரம் 5. நாலரை கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. 4.5 இருந்தாலும் போதும். 4.5 வைப்போம். 4 இருக்கு, நம்ம 1/2 இன்ச் சேர்த்து வச்சிருக்கோம். அதே 4.5 இந்த பக்கமும் வைப்போம். இந்த ரெண்டுக்கும் அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். இப்போ உயரம் 4.5, நீளம் வந்து 11. நம்ம 12 இன்ச்சு சுற்றளவு வச்சோம். 10 + 2 12 வச்சோம். நம்ம 1 இன்ச்சை குறைச்சிட்டு 11 வச்சுக்கோம். இதுலயுமே நமக்கு வந்து தச்சு பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் குறையதான் செய்யும். இதே ஒரு 1 இன்ச்சு அதிகமா தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்படிதான் எடுக்கணும், பத்தாவும் போயிடக்கூடாது. அதுக்காக இன்னும் நம்ம இப்படி மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ண பிறகு ஒரு 3 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுங்க. அதுல இருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுங்க. இந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணும்போது இதுல இப்படி வளையும் கொடுத்துட்டு நம்ம இந்த லாஸ்ட் எண்ட் வரைக்கும் போயிடணும். இப்படி இப்ப நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிறத கரெக்டா கட் பண்ணி எடுத்துடலாம்.